ஆகாஷ்வாணி 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எண்ணுயிர் தோழி. பாதுகாப்பான முதலீட்டு முறைகளுக்கான ஆலோசனை சொல்கிறார் முதலீட்டு ஆலோசகர் ஜே கோட்டீஸ்வரி அவர்கள். வணக்கம் மேம். வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற பொருளாதார பிரச்சனை ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் ஏன் தேவைன்னு நினைக்கிறீங்க? நம்ம 21st செஞ்சுரியில் இருக்கோம். இன்னுமே பெண்களோட முன்னேற்றம், அவங்களோட வெல்ஃபேர் பற்றி பேசிகிட்டே இருக்கோம்னா நிறைய இடத்துல அது சரியான பயன்பாட்டில் இல்லை, அதை சரியாக யூஸ் பண்ணிக்கலன்னு தான் அர்த்தம். ஸோ பெண்களுக்கு கல்வி, வேலை எவ்வளவு முக்கியமோ பொருளாதார சுதந்திரம் என்கிற நிதி சுதந்திரமும் மிக மிக அவசியம். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சுயமரியாதைன்றது கிடைக்கும். பொருளாதாரம் இருந்தாலும் அதை விருப்பம் போல செலவு செய்யும் சுதந்திரம் பெண்களுக்கு இருக்குதா? சில பேரோட ஃபேமிலி சிச்சுவேஷன், அவங்களோட ஃபினான்ஷியல் நெருக்கடி காரணமாக அவங்களோட விருப்பம் போல் அதை யூஸ் பண்ண முடியல. பொருளாதார சுதந்திரம் என்பது பெண்களுக்கு இருக்குது, ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக அதை யூஸ் பண்ணிக்க முடியல. வீட்டில் சேமிக்கிற கலை ஒரு பெண்ணுக்கு தான் இருக்கும், உண்மைதானே? கரெக்ட், ஆமாம். அப்படி இருந்தாலும் சம்பளத்தை சேமிக்கிற வழிகளை பெண்கள் ஏன் முடிவு செய்வதில்லை? ஏன்ஷியன் பீரியட்லேருந்து பெண்கள் தான் வீட்டோட நிர்வாகத்தை எல்லாமே ரொம்ப பார்த்துட்ருக்காங்க. ஒரு ப்ரொவிஷனை அவங்க சேவ் பண்ணி வைக்கிறது கூட ஒரு எமர்ஜென்சி பீரியடுக்காக சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அது கைவந்த கலை தான். அண்ட் இந்த பீரியடில் ஒரு பெண்கள் போய் ஒரு சேலஞ்சபிள் ஜாப்க்கு தான் போகிறாங்க. அங்கேருந்து அவங்க ஏர்ன் பண்ணுற ஹார்ட் அண்ட் மணியை அவங்க எஃபெக்டிவாக அவங்களால சேவ் பண்ண தெரியும். பட் இருந்தாலும் வீட்டோட ஆண்கள் கிட்ட அவங்க ஏன் விடுறாங்கன்னா வித் டியூ ரெஸ்பெக்ட். ப்ளஸ் அவங்க இன்னும் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும்ன்ற ஒரு சப்போர்ட். அதன் காரணமாக ஆண்கள் கிட்ட அவங்க அந்த சப்போர்ட்டை எதிர்பார்க்குறாங்க. பெண்களுக்கு பொறுப்பு எடுத்துக்கொள்ள விருப்பம் இல்லாததால தான் சேமிப்பு பற்றிய முடிவுகளை ஆண்கள் கிட்ட விட்டுடுறாங்களா? ஆல் தி உமன்ஸ் ஆர் மல்டி டேலண்டட். ஏன்னா ஒவ்வொரு ஜாபும் அவங்க அட்டென்ட் பண்ணிட்டு வரதும் சேலஞ்சபிள் ஜாப் தான். ஸோ அந்த ஹார்ட் அண்ட் மணி அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதை சேவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லா டெக்னிக்ஸும் தெரியும். பட் இருந்தாலும் வீட்டோட தலைவர் ஆண்கள்கிட்ட அதை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக தான். அங்கே ஒரு எஃபெக்டிவ் டிசிஷன் ஆர் ஒரு எஃபெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும்ன்ற ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக டியூ ரெஸ்பெக்டில் அந்த ஆண்கள்கிட்ட அவங்க அந்த பொறுப்பை விடுறாங்க. சின்ன வயசுல இருந்தே பெண்கள் சேமிப்பது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? சிறு வயதிலிருந்து எல்லாருமே சேமிக்கணும். ஒன்ஸ் அவங்க வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களோட ஃபர்ஸ்ட் செலவு கண்டிப்பாக அது சேவிங்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா ஆண்களை விட லைஃப் ஸ்பேன் பெண்களுக்கு அதிகம். ஸோ அவங்க நீண்ட ஆயுட்காலத்தை அவங்க முன்னோக்கி செல்றதுனால அதுக்குண்டான டே டு டே எக்ஸ்பெண்டிச்சரை அவங்க மீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு பெண்கள் சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு உண்டான ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை அவங்க ஜென்ரேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப அவசியம். இப்படி சேமிக்கும்போது பெண்கள் அவங்களுக்குன்னு தனியாக வங்கியில் கணக்கு வச்சிருக்கிறது அவசியமா? அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பேங்க்குன்றது ஒரு இல்லாத பட்சத்தில் வீட்டில் அஞ்சரை பெட்டின்றதில் மணியெல்லாம் சேவ் பண்ணுவாங்க. எந்த இடத்துலலாம் அவங்க வச்சுருக்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வங்கின்னு ஒன்று இருக்குது, அதில் சேமிப்பு கணக்கு பெண்களுக்கு தொடங்குறதுல எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? பேங்க் அக்கௌண்ட் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட இந்தியா டிஜிட்டலைஸ்ட் இந்தியா ஆயிடுச்சு. அண்ட் நம்மளோட சேமிப்பை பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைக்கணும்னா அது பேங்க் அக்கௌண்ட். நீங்கள் எந்த விதமான சேமிப்பு நீங்கள் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் எந்த சேவிங்ஸும் நீங்கள் சேவ் பண்ண முடியாது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால ஒரு பயன்பாடு என்னென்னா, ஏதாவது ஒரு லீகல் காம்ப்ளிகேஷன் வந்தால் அது ஒரு ப்ரூஃப், உங்களோட டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அது ப்ரூஃபாக சப்மிட் பண்ணலாம். ஸோ வித்தவுட் பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் நீங்கள் சேமிப்பை தொடங்குறது அட்வைசபிள் இல்லை. இப்படி பேங்க் மூலமா சேமிக்கிறதுக்கு பாதுகாப்பான வழிமுறைகள் என்னென்ன? சேமிப்பதுக்கு பாதுகாப்பான வழிமுறைகள் என்னென்னா, நீங்கள் கவர்மெண்ட் அஃபிலேட்டட் ஸ்கீம்ஸ், அதுக்குண்டான டெபாசிட் ஸ்கீம்ஸ் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய சேமிப்பு திட்டங்கள்லாம் இருக்குது. நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், கிசான் விகாஸ் பத்ரா, டைம் டெபாசிட், அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. லேடிஸ்க்காகவே ஸ்பெஷலாக ஸ்டார்ட் பண்ண சுகன்யா சம்ருத்தி யோஜனா, இது சின்ன பெண் குழந்தைகளுக்காக ஸ்டார்ட் பண்ணது. 0 to 10 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த குழந்தைங்களோட நேமில் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணலாம். வருஷத்துக்கு 8.2% உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த பெண் குழந்தைங்களோட 18th இயர்க்கு அப்புறமா அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டு அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கும் அதுக்கப்புறம் அவங்களோட மேரேஜ்க்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பாதுகாப்பான சேமிப்பு திட்டங்கள் இருக்குது. இப்போ சேமிப்பு திட்டங்கள்ல நிறையா சொன்னீங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பெண்களால் சேமிக்க முடியுமா அந்த அளவுக்கு?
சேமிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மந்த்லி ஸ்மால் அமௌண்ட்டாக நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் எப்படி பண்ணிட்டுருக்கீங்களோ அதே போல் எஸ்ஐபி த்ரூவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு ஓவர் தி பீரியட் ஆஃப் டைமில் ஒரு பெரிய அக்குமுலேஷன் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் சேவ் பண்ண முடியும், அப்படிதானே மேம்? ஷேர் மார்க்கெட்டோட நாலேஜை நீங்கள் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். அதை பற்றின அவேர்னஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்குது. ப்ளஸ் அதுக்குண்டான ஃபாஸ்ட் ட்ராக் கோர்சஸும் இருக்குது. ஒரு பேசிக் நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்களாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதை பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு பயமாக இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் அவங்களோட கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட விரும்பாதவங்களுக்கு வேற என்னென்ன சேமிப்பு முறைகள் இருக்குது? இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலை, மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. டைம் டெபாசிட் இருக்குது, நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் இருக்குது, அண்ட் கிசான் விகாஸ் பத்ரா இருக்குது. இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் மினிமம் 6.2% மேக்ஸிமம் 8% மேலே அவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பெண் குழந்தைங்களுக்கு உண்டான சம்ருதி யோஜனா அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அதில் வந்து 0 to 10 years நீங்கள் வந்து அந்த பெண் குழந்தைங்களோட நேமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடலாம். அங்கே 8.2% உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க 18 years டேர்ன் ஆகும்போது அந்த 18th இயரில் அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக அந்த ஃபண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட் இல்லாத ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அந்த மாதிரி சேஃபாக உங்களுக்கு போடணுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் இப்போ பணம் போடணும்னு ஆசைப்படுறாங்க, இது திரும்பி வருமா பயம்னு இருக்கும் இல்லையா? பயமோ சந்தேகமாக இருந்தால் அவங்க என்ன செய்யணும்? அவங்க அதுக்குண்டான அவேர்னஸ் ப்ரோக்ராமை அட்டன் பண்ணலாம். அதுக்குண்டான நிறைய நாலேஜ் ஓரியன்டான ஃபாஸ்ட் ட்ராக் கோர்சஸும் இருக்குது. அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறபடி ப்ரோக்ராம்ஸும் இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை அட்டன் பண்ணி ஒரு பேசிக் நாலேஜை அவங்க கெயின் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா ப்ராப்பர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட கைடன்ஸோட ஷேர் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் அவங்களுடைய பேரில் வந்து சொத்து வாங்கிக்கிறாங்க. அந்த சொத்து அவங்க பேரில் வாங்கிக்கும் போது அதுக்கு சலுகைகள் ஏதாவது கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா? பெண்கள் நேமில் தனி சொத்து தாராளமாக வாங்கலாம். பெண்களோட சொத்தோட வேல்யூ 10 lakhsக்கு லெஸ்ஸாக இருந்ததுன்னா 1% ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து அவங்களுக்கு லெஸ் ஆகும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால, இந்த டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கிறதுனால பெண்களோட நேமில் தாராளமாக சொத்து வாங்கிக்கலாம். இப்போ வழக்கமாக 4% இருந்தால் பெண்களுடைய நேமில் வாங்கினா அகெயின் 1% வந்து லெஸ்ஸாக கிடைக்கும். ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ less than 10 lakhsஸாக இருக்கணும். நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 4%. ஸோ பெண்கள் அவங்க நேமில் எடுக்கிறாங்கன்னா 3% தான். ஓகே மேம். இப்போ இருக்கும் காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை சச்சரவுகள் அதிகமாறதால கோர்ட்டில் விவாகரத்து கேட்கும் சூழல் உருவாகுது. அந்த ஒரு சூழ்நிலை வந்தால் 2 பேர் பேரிலும் சேர்த்து வாங்கிய சொத்துல எப்படி பங்கு கேட்கறது? நீங்கள் அதை வந்து மெயின்டெனன்ஸாக கேட்கலாம். அதர்வைஸ் இந்த ஃபினான்ஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படின்னா அவங்க அதை இஎம்ஐயில் தான் வாங்கியிருப்பாங்க. அந்த இஎம்ஐயோட காஸ்ட் என்ன, அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் கரண்ட் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி 50% அவங்களோட ஷேர்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை யார் அதிகமாக பே பண்ணியிருக்காங்களோ ப்ரொபோர்ஷனேட்டாகவும் அது பிரிச்சுக்கலாம். அதர்வைஸ் யாராக ஒருத்தர் மெயின்டெனன்ஸாகவும் வாங்கிக்கலாம். பர் மந்த் எனக்கு ஒரு 1 lakh நீங்கள் பே பண்ணுங்கள், அது போலியும் நம்ம வாங்கிக்கலாம். இதுக்கு டாக்குமெண்டேஷன் மாதிரி எதுவும் போடணுமா மேம்? இல்லை, இப்போ 2 பேரும் ஜாயிண்ட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க வந்து 50% வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ப்ராப்பர் எவிடன்ஸ் அவங்க பே பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இஎம்ஐ பே பண்ணியிருப்பாங்க, அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரூஃப்ஸோட எவிடன்ஸ் வச்சு அவங்க பேஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். பல நேரங்களில் பெண்களுடைய சம்பளம் வீட்டு செலவுக்குன்னும் ஆண்களுடைய சம்பளம் சொத்து வாங்கிறதுக்கென்றும் உள்ள பழக்கம் பொதுவாகவே இருக்குதா? அந்த ஒரு சூழல்ல விவாகரத்து போகும்போது பெண்கள் எப்படி அவங்களுடைய பங்களிப்பை திரும்ப வாங்குறது? பல வீடுகளில் அந்த ஃபினான்ஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரு செலவுகளை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இப்போ அந்த பீரியடில் இப்போ இவங்களுக்கு விவாகரத்தை வந்து இவங்க எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இஎம்ஐ பே பண்ணியிருப்பீங்க, இஎம்ஐக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டியோட கரண்ட் வேல்யூவேஷன் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி 50% அவங்களோட ஷேர்ஸை வாங்கிக்கலாம். இல்லை மெயின்டெனன்ஸ் அதுவும் கிளைம் பண்ணி நீங்கள் வாங்கலாம். இப்போ ஒரு பெண் வயசான காலத்தில் மரியாதையோடு வாழணும் அப்படின்னா இளமையில் அவங்க என்ன செய்யணும்?
வயதான காலத்தில் பெண்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை தான் அவங்க ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு 25 இயர்ஸில், ஒரு யங் ஏஜில் அவங்க டிசைட் பண்ணலாம். 25 இயர்ஸ் மைனஸ் 60 இயர்ஸ், ஸோ 35 இயர்ஸ் இருக்குது. அப்போ 25 இயர் ஓல்டு விமன் கிட்ட இருக்கிற பெரிய அசெட், அவங்களோட சேலரி கம்மியாக தான் இருக்கும், பட் அவங்களோட பெரிய அசெட் என்னென்னா அவங்களோட டைம் ஹாரிசான். அந்த 35 இயர்ஸ் ஆஃப் டைம் ஹாரிசானை அவங்க 3 கோல் செட்டிங் பண்ணிக்கலாம். 3 கோல் செட்டிங் என்னென்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் மிட் டேர்ம் கோல் அண்ட் லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோலில் என்ன வரும், 25 இயர்ஸ் டு 35 இயர்ஸ் நம்மளோட ஹையர் ஸ்டடீஸ், மேரேஜ், அப்புறம் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ். அண்ட் மிட் டேர்ம் கோல்ஸில் அவங்களுடைய சைல்டோட எஜுகேஷன் அண்ட் இந்த இஎம்ஐஸ்லாம் க்ளோசிங் டென்யூரில் இருப்பாங்க. அண்ட் 55 இயர்ஸ்லேருந்து, தட் இஸ் 45 இயர்ஸ்லேருந்து 55 இயர்ஸ் வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ். ஸோ அங்கே அக்குமுலேஷன், உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு உண்டான அக்குமுலேஷன்ஸ்க்கு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த 3 இம்பார்ட்டண்ட் கோல்ஸை நீங்கள் வந்து உங்களோட 25 இயர்ஸ்லேயே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட் பீரியட் வில் பி கோல்டன் பீரியட். ஏன்னா 35 இயர்ஸ் ஆஃப் டைம் ஹாரிசானில் நீங்கள் போடுற ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் 2 டைம்ஸ்லேருந்து மேக்ஸிமம் என் நம்பர் ஆஃப் டைம், அது பன்மடங்கு வந்து அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ 60 இயர்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போகிற ரிட்டையர்மெண்ட்டை நம்ம 25 இயர்ஸ்லேயே நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இட்ஸ் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். தனியார் பென்ஷன் முறைகளை எப்படி தேர்வு செய்யணும்? தனியார் பென்ஷன் நிறைய கம்பெனி ஸ்கீம்ஸில் இருக்குது. இன்சூரன்ஸ் ஃபார்ம்லேயும் நீங்கள் பென்ஷன் ஸ்கீம் அவைல் பண்ணிக்கலாம். ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது. நம்ம கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு 2 வகையான பென்ஷன் ஸ்கீம்ஸு இந்த 3 கம்பெனி கேட்டகரியிலையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடலாம். ஒன்று இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்னொன்று கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். வீடு வாங்குறதுக்கும் சொத்து வாங்குறதுக்கும் பெண்களுக்குன்னு சரியான வயது எதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா? இல்லை, அதுக்குண்டான என்ட்ரி ஏஜ்லாம் இல்லை. எந்த ஏஜில் வேணாலும் நம்ம வந்து வீடு வாங்கிக்கலாம். மைனரும் வாங்கிக்கலாம், மேஜரும் வாங்கிக்கலாம். மைனர் அவங்க நேமில் சொத்து வாங்கும்போது ஒரு கார்டியனை ரெப்ரசன்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மேஜர் டைரெக்டாகவே வாங்கிக்கலாம். பெண்கள் சேமிக்கிற முறைகளை தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேணும்னு நினைக்கிறீங்க? சேமிக்கிற கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். அண்ட் அது வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஸ்கீம்ஸாக பார்க்கலாம். அப்புறம் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சரியாக கொடுத்துருக்கீங்களா, அண்ட் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், உங்களோட அட்ரஸ்லாம் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கா. நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது உங்களோட நாமினி. உங்கள் நாமினி வந்து அதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா. பண்ணிகிட்ருக்க எல்லா சேவிங்ஸ்லேயும் உங்களோட நாமினி கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இப்போது ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. வீடு வாங்குறது, கட்டடம் கட்டுறது, அந்த மாதிரியான இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கட்டடத்தை விட தங்கத்தில் முதலீடு பண்ணும் பெண்கள் தான் அதிகம், இல்லையா மேம்? கரெக்ட். ஏன்னா சவுத் இண்டியன்ஸ் வந்து ஃபாண்ட் ஆஃப் பையிங் கோல்டு. நம்ம எல்லாருமே வந்து கோல்டை வாங்குறதுக்கு தான் ரொம்ப விருப்பப்படுவோம். இப்போ கோல்டோட அப்ரிஷியேஷன் நல்ல லெவலில் இருக்கிறதுனால அது ஒரு பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஒரு சர்ப்ளஸ் மணி, உங்களோட சேவிங்ஸை ஒரு போர்ஷனை நீங்கள் கோல்டாகவும் வாங்கி வைக்கலாம். ஸோ அதுவும் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். இப்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கோல்டு வாங்குறத காட்டிலும் நம்ம சொத்து வாங்கும்போது அது பல மடங்காக சேல் பண்ணும்போது கிடைக்கும். தங்கம் ஏறுறதை விட சொத்துடைய மதிப்பு தான் ஏறிக்கிட்டே வருது. இன்கேஸ் நமக்கு தேவை அப்படின்னா சேல் பண்ணும்போது தங்கத்தை விட சொத்தில் போட்ட மதிப்பு தான் அதிகம். ஸோ நீங்களாம் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, சொத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆண்களுடைய கருத்தாகவே இருக்குது. உங்களுடைய பதில் என்னவா மேம் இருக்கும்? நம்ம அதை வந்து கரெக்டான டிசிஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு மதிப்பு வந்து நமக்கு கூடிகிட்டே போகுது. ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் நாங்கள் அதை அசட் அலோகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்போ உங்ககிட்ட ஒரு சர்ப்ளஸ் மணி ₹100 இருக்குன்னா அது 5 கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்கீம்ஸில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு போர்ஷன் ஆஃப் மணியை நீங்கள் சேவிங்ஸ்லேயும், இன்னொரு போர்ஷன் ஆஃப் மணி கோல்டு, ஒரு போர்ஷன் ஆஃப் மணியை வந்து ரியல் எஸ்டேட் அண்ட் அதர் பர்சன்டேஜ் ஆஃப் மணியை வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அப்போ உங்களோட சேமிப்பும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கீம் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு நம்ம எப்போவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. இனி பெண்களுக்கான பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் பற்றி கேட்கலாம். இந்தியாவில் பெண் குழந்தைகள் மீதான சமூக அணுகுமுறையை மாற்றவும் சமூகத்தில் அவர்களின் நிலையை உயர்த்தவும் இந்தியா முழுவதும் பல்வேறு பெண் குழந்தைகள் திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன.
இத்தகைய திட்டங்களை மத்திய அரசு திட்டங்கள் மற்றும் மாநில அரசு திட்டங்கள் என்று இரு பிரிவுகளாக பிரிக்கலாம். இப்போது மத்திய அரசு நிதியுதவி அளிக்கும் பெண் குழந்தைகளின் திட்டங்களை தெரிந்து கொள்வோம். இந்தியாவின் எந்த பகுதியிலும் வாழ்ந்தாலும் பெண் குழந்தையையும் அவர்களது பெற்றோரும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்தியாவில் மிக முக்கியமான மத்திய அரசின் பெண் குழந்தைகளின் திட்டங்களின் முக்கிய அம்சங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? பேட்டி பச்சாவ், பேட்டி படாவ். அதாவது இந்த திட்டம் நாடு முழுவதும் பொருந்தும் பெண் குழந்தைகளுக்கான மத்திய அரசின் திட்டம். பாலின சார்பு, கருக்கலைப்பு போன்ற சமூக கேடுகளில் இருந்து பெண் குழந்தையை பாதுகாப்பதற்காகவும் நாடு முழுவதும் பெண் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்துவதுமே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். பெண் குழந்தைகளுக்கான இந்த சமூக நலத் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னென்ன? பாலின சார்புடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட கருக்கலைப்புகளை தடுத்தல், குழந்தை பருவத்தில் பெண் குழந்தையின் உயிர் வாழ்வையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது, பெண் குழந்தையின் கல்வி மற்றும் பங்கேற்பை உறுதி செய்தல், பாலின சமத்துவத்தை ஆதரித்தல், பெண்களுக்கு நிலையான மற்றும் பாதுகாப்பான சூழலை வழங்குதல், பெண் குழந்தைகளின் சொத்துரிமையை ஊக்குவிப்பது. இவை அத்தனையுமே பெண் குழந்தைகளுக்கான பேட்டி பச்சாவ், பேட்டி படாவ் திட்டத்தின் முக்கிய அம்சம். அடுத்ததாக பாலிகா சம்ரிதி யோஜனா. பாலிகா சம்ரிதி யோஜனா என்பது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள இளம் பெண்கள் மற்றும் அவர்களுடைய தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட உதவித்தொகை திட்டம். இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, சமூகத்தில் அவர்களின் நிலையை மேம்படுத்துவதற்கும் பெண்களின் திருமண வயதை அதிகரிப்பது மற்றும் பள்ளிகளில் பெண்களின் சேர்க்கை மற்றும் தக்க வைப்பை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம்தான் பாலிகா சம்ரிதி யோஜனா திட்டம். இந்த திட்டத்துடைய முக்கிய அம்சங்களையும் நன்மைகளையும் தெரிந்து கொள்ளலாமா? இந்த பெண் குழந்தை நலத்திட்டம் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம்னு 2 பகுதிகளில் கிடைக்குது. புதிதாக பிறந்த குழந்தை பிறந்த பிறகு பெண் குழந்தையின் தாய்க்கு ரூபாய் 500 ரொக்கப்பலன் வழங்கப்படுது. ஒரு பெண் குழந்தை பள்ளியில் படிக்கும்போது 10ஆம் வகுப்பு வரை ஆண்டுக்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 1000 வரை உதவித்தொகை பெறலாமாம். பெண் குழந்தை 18 வயதை அடைந்தும் இன்னும் திருமணமாகாத பிறகும் மீதமுள்ள தொகையை திரும்ப பெறும் வசதியும் இந்த திட்டத்தில் உள்ளது. இந்த திட்டத்தில் நீங்கள் இணைய விரும்பினால் இணையதளத்திலிருந்து பாலிகா சம்ரிதி யோஜனா படிவங்களை இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக மத்திய அரசின் CBSE உதான் திட்டம். பெண்களுக்கான CBSE உதான் திட்டம் இந்திய அரசின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலம் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் உள்ள மதிப்புமிக்க பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் பெண்களின் சேர்க்கையை அதிகரிப்பதே இந்த திட்டத்துடைய நோக்கம். சமூகத்தின் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவுகளை சேர்ந்த பெண் மாணவர்களின் சிறப்புகளை கவனத்தில் செலுத்தி கற்றல் அனுபவத்தை வளப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் இந்த திட்டத்தில் அடங்கும். இந்த CBSE உதான் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பெண் மாணவர்களுக்கான இலவச பாடப்பொருள் மற்றும் வீடியோ படிப்பு பொருள் போன்ற ஆன்லைன் வளங்கள், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு வார இறுதி நாட்களில் மெய்நிகர் தொடர்பு வகுப்புகள், திறமையான பெண் மாணவர்களுக்கு சகாக்களுடன் கற்றல் மற்றும் வழிகாட்டும் வாய்ப்பு, மாணவர்களின் சந்தேகங்களை தெளிவுபடுத்த ஹெல்ப்லைன் மற்றும் மாணவர்களின் முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிப்பது, இவை அனைத்தும் CBSE உதான் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள். இந்த CBSE உதான் திட்டத்தில் சேர்வதற்கான முக்கிய தகுதி என்ன? இந்தியாவில் வசிக்கும் இந்திய குடிமக்களான பெண் மாணவர்கள் CBSE இணைப்பு பெற்ற பள்ளிகளில் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் இயற்பியல், வேதியியல் மற்றும் கணித பிரிவில் சேர்ந்திருக்க வேண்டும். மாணவரின் குடும்ப ஆண்டு வருமானம் ஆண்டுக்கு ரூபாய் 6 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் குறிப்பிட்ட அளவுகோலுக்கு உட்பட்டு தகுதியான முறையில் தேர்வு செய்யப்படும். இந்த திட்டத்திற்கான விண்ணப்பதாரர்கள் அந்தந்த CBSE இணைந்த பள்ளிகள் மூலம் விண்ணப்பித்து பயனடையலாம். மேலும் அறிய அதிகாரப்பூர்வ CBSE உதான் திட்ட பக்கத்தை பார்வையிடவும். ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறதுக்கு அதை பற்றின நுண்ணறிவு தேவையா?
கண்டிப்பா தேவை. ஏன்னா சேமிப்பு வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்க ஸ்டெப் இன் பண்றீங்க. ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ட நீங்க ஸ்டெப் இன் பண்ணும்போது, அதுக்குண்டான பேசிக் நாலேஜ நீங்க கெயின் பண்ணிட்டு, ஏன்னா உங்களோட ஹார்ட் அர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதில இன்வால்வ் ஆக போகுது. ஸோ அதுக்குண்டான பேசிக் நாலேஜ கெயின் பண்ணிட்டு நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல அதுக்குண்டான எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸோட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ட ப்ரொசீட் பண்ணலாம். ஹெல்த் இன்சூரன்ஸில் சேர்ற போது எந்தெந்த விஷயங்களை கவனிக்கணும்? ஃபர்ஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் சேவிங்ஸை எல்லாமே செக்யூர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸை கம்பல்சரி நீங்கள் எடுத்திருக்கணும். நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா, அந்த கம்பெனியோட ரிலையபிலிட்டி, அந்த கம்பெனி வந்து கிளைம் செட்டில்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல், உங்களை சுற்றி இருக்கிற ஹாஸ்பிட்டலோட அவங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டலோட டைப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். அண்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ், எப்படி அவங்க செட்டில்மெண்ட் 80-20% கொடுக்குறாங்களா, இல்லை 75% to 25% கொடுக்குறாங்களா, அந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான செக் பாயிண்ட்ஸ். வங்கியில் முதலீடு செய்யும் போது எது சிறந்த ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லக்கூடிய வைப்பு நிதியா, அல்லது சேவிங் அக்கௌண்ட்டுன்னு சொல்லக்கூடிய சேமிப்பு பணத்தை இதில் வைத்திருப்பதா? இதில் எது சரியான முதலீடு? நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான், தட் இஸ் அதில் போட்டு டெபாசிட் பண்ணி தான் நீங்கள் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. ஏன்னா சேவிங் பேங்க் அக்கௌண்ட்லேயே உங்களோட ஃபண்ட்ஸை நீங்கள் விட்டு வச்சுருந்தீங்கன்னா அது பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. உங்களோட அன்றாட தேவைக்கு என்ன செலவு இருக்கோ அவங்க டே டு டே அந்த மணியை மட்டும் நீங்கள் உங்களோட சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் விட்டு வைக்கலாம். மீதி இருக்கிற அமௌண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சேவிங்ஸ்க்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கோ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வர ஈல்டு உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ரிட்டையர்மெண்ட் பீரியடை எப்படி கோல்டன் பீரியடாக மாற்றணும், அதை பற்றி சொல்லுங்களேன். உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜை நீங்கள் ஃபுல்லாக எதிர்கொள்ளணும் அப்படின்னா உங்களோட இள வயதிலே நீங்கள் சேவிங்ஸ்க்கு உண்டான பிளானிங்கை செட் பண்ணணும். அதுக்கு கோல் செட் பண்ணணும். கோல் செட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டைப் ஆஃப் கோல் செட்டிங், அதாவது ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல் அண்ட் லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோலில் உங்களோட ஏஜ் என்ன இருக்கும், 25 years to 35 years. அப்போ உங்களோட கோல்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ் இருக்கும், மேரேஜ் ப்ளஸ் உங்களோட ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ். நீங்கள் இதுக்குண்டான ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போட்டுட்டு வரலாம். மிட் டேர்ம் கோல்ஸ் என்ன இருக்கும்னா 35 years to 45 years நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. 35 years to 45 years உங்களோட கோல்ஸ் என்னவாக இருக்கும்னா உங்களோட சைல்டோட ஹையர் எஜுகேஷன் இருக்கும், ப்ளஸ் நீங்கள் வாங்கின ஆல் இஎம்ஐஸ், உங்களோட லைபிலிட்டிஸ்லாம் க்ளோசிங் பண்ணுற ஸ்டேஜில் இருப்பீங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அண்ட் 45 years to 55 years உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இந்த கேட்டகரி ஆஃப் கோல் செட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டிசிப்ளின் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும். நீங்கள் 25 years ஸ்டார்ட் பண்ணுற சேவிங்ஸ் உங்களோட 60 years வரைக்கும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை அப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் அதை பீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் நீங்கள் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதை வந்து இப்போ கரண்ட்டாக கிடைக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் போய் பார்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது உங்களோட இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. இன்ஃப்ளேஷன் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் இருப்பீங்க. இப்போ உங்களோட நீங்கள் ரெண்ட்டு என்ன அமௌண்ட்டு கொடுக்குறீங்களோ ஒரு 10 years to 20 years டவுன் த லைன் சேம் ரெண்ட்லேயோ இல்லை சேம் காஸ்ட் ஆஃப் லிவிங்லேயோ நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கை மேட்ச் பண்ணுறது மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மட்டும்தான் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். ஸோ இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ணணும்னா நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணணும். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கோல்ஸை முதல்ல உங்களோட ஹோம் பட்ஜெட்டிங் பண்ணணும். உங்களோட சேலரி என்ன, உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன. ஸோ சேலரி மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு உங்களோட சர்ப்ளஸ் மணி. அந்த சர்ப்ளஸ் மணிவை நீங்கள் எஃபெக்டிவாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நீங்கள் 3 கேட்டகரிஸாக ஸ்ப்ரெட் பண்ணி ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம் அண்ட் லாங் டேர்முக்கு நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அசட் அலோகேஷன்ஸ் நீங்கள் அங்கே பண்ணலாம். அந்த அசட் அலோகேஷன்ஸோட ரிட்டர்ன்ஸ், அசட் அலோகேஷன்ஸ் ப்ளஸ் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட், இந்த 2 மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு பெட்டர் ஈல்டு உங்கள் லாங் டேர்மில் கிடைக்கும். ஸோ உங்கள் ரிட்டையர்மெண்ட் பீரியட் வந்து கோல்டன் பீரியடாக இருக்கும். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லக்கூடிய எஸ்ஐபி ரிட்டையர்மெண்ட் பீரியடில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுங்களேன்.
இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்காக ஒரு எஸ்ஐபி போடலாம். அந்த எஸ்ஐபிஸை நீங்கள் வந்து ஒரு 20 இயர்ஸ் டு 25 இயர்ஸ் ஆஃப் ஹாரிசான் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, இட்ஸ் ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங். ஸோ ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்கில் ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ அது மார்க்கெட்டோட வேல்யூவில் பெனட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 20 to 25 இயர்ஸ் ஆஃப் பெனட்ரேஷன்ஸில் உங்களோட அந்த ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்கில் எண்ட் ஆஃப் தி டென்யூர் மார்க்கெட்டோட வேல்யூவில் உங்களோட இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு கரண்ட் வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் உங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியடில் அதை நீங்கள் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ஸ்க்கு நீங்கள் சேவிங்ஸில் டைவர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி இன்கம் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இருக்குது. அதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். ஒரு பெரிய கார்பஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க, லெட்ஸே ஒரு 1 crore அது வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு ஒரு 58 இயர்ஸ். அதை நீங்கள் வந்து மந்த்லி இன்கமாக உங்களுக்கு வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அகெயின் நீங்கள் மார்க்கெட்டோட ரிஸ்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. எங்கள் ரிஸ்க் வந்து டைவர்சிஃபைடு ரிஸ்க்கு. இது வந்து ஷேர் மார்க்கெட் போல் இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டைவர்சிஃபைடு ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் எப்படி அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 8% இன்ட்ரெஸ்ட் வேணுமா, இல்லை 9 இல்லை 10%, ஒரு ஃபிக்ஸடு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எவ்ரி மந்த் நீங்கள் விட்ராவல் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த விட்ராவல் ஆப்ஷன்ஸை டில் உங்களோட 75 இயர்ஸ் இல்லை உங்களோட கேபிட்டல் அமௌண்ட் ஆஃப் கார்பஸ் எவ்வளோ நாள் அது எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் அது எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளானில் நீங்கள் உங்களோட ரிட்டர்ன்ஸை என்ஜாய் பண்ணலாம். இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ரிட்டையர்மெண்ட் பிளான் எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம்? ப்ரைவேட்டில் இருக்கிற நிறைய கம்பெனிஸ் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட 55 இயர்ஸ் வரைக்கும் ஒரு லம்சம் மணியாக நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். அதாவது 60-40%. 60% நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ரிமைனிங் 40% நீங்கள் அதை மந்த்லி இன்கமாகவும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ், நீங்கள் அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸை என்ன உங்களோட ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்றபடி ஃப்ளெக்சிபிலிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் 100% உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர கவர்மெண்ட்டோட நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், இது வந்து கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் கம்பெனிஸில் டைப் இருக்குது. ஒரு 8 கம்பெனிஸ் 8 to 10 நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸோட நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்ஸ் டைப் இருக்குது. அப் டு மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி அதில் 21 இயர்ஸ், மேக்ஸிமம் நீங்கள் 60 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அக்குமுலேட் பண்ண முடியும். எண்ட் ஆஃப் தி 59th இயரில் அங்கேயும் நீங்கள் 60-40% வந்து நீங்கள் லம்சம் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் மந்த்லி இன்கமாக நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஸ் வெல் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்ஸில் இருக்கிற ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ். இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாமே உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கை மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதை நீங்கள் வந்து வேறு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸோடு கம்பேர் பண்ண முடியாது. இளமை காலம் என்பது நம்ம 25 வயசுலேருந்தே சேவ் பண்ணணும். 25 வயசுலேருந்து நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பீரியட் வந்து 60 இயர்ஸ் அப்படின்னு வச்சுட்டோன்னா, அந்த 25 இயர்ஸ் டு மைனஸ் 60 இயர்ஸ் 35 இயர்ஸ் நமக்கு டைம் பீரியட் இருக்கும். நம்ம 25 இயர்ஸில் நம்மளோட சேலரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த சேலரி கம்மியாக இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய அசட் நம்மளோட டைம் ஹாரிசான், அந்த 35 இயர்ஸ் ஆஃப் டைம் ஹாரிசான். இந்த டைம் ஹாரிசானில் ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜை நம்ம ஸ்மூத்தாக ஃபேஸ் பண்ணலாம். நம்ம என்னென்ன கோல் செட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த 35 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோல் அண்ட் மிட் டேர்ம் கோல் அண்ட் லாங் டேர்ம் கோல் இருக்கும். ஷார்ட் டேர்ம் கோலில் என்னென்ன வரும், உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் வரும், உங்களோட மேரேஜ், அப்புறம் பையிங் அ ப்ராப்பர்ட்டி. அண்ட் உங்கள் மிட் டேர்ம் கோல்ஸில் உங்களோட சைல்டோட எஜுகேஷன் பிளானிங் அண்ட் உங்களோட இஎம்ஐஸ் அண்ட் அதர் லைபிலிட்டிஸ் க்ளோசிங் பீரியட் இருக்கும். இதெல்லாம் வந்து 35 to 45 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அண்ட் 45 இயர்ஸ் டு 55 இயர்ஸ்க்கு அது லாங் டேர்ம் கோல். அந்த லாங் டேர்ம் கோலில் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டோட போர்ஷன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லக்கூடிய வைப்பு நிதி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபிக்ஸட் டெபாசிட் கரண்ட்டாக உங்களுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ 7% to 8%, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும்தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற எக்ஸ்பெண்டிச்சரை இந்த கார்பஸ் ஃபண்ட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுன்னா இதை வந்து இன்ஃப்ளேஷனை மீட் பண்ணாது.
மத்திய அரசின் திட்டமான பெண் குழந்தைக்கு உண்டான சுகன்யா சம்ரித்தி யோஜனா அந்த ஸ்கீமை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதோட எலிஜிபிலிட்டி வந்து கேர்ள் சைல்டுக்கு மட்டும்தான். அண்டர் 10 year old கேர்ள் சைல்டோட நேமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹250 பர் ஆனம். மேக்ஸிமம் நீங்கள் 1.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.2% கரண்ட்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த அக்கௌண்ட் வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து 21 year ஆஃப் கேர்ள்டு சைல்டு. அவங்க 21 years டேர்ன் பண்ணும்போது அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் அவங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் மேரேஜ் பர்பஸ்க்காகவும் நீங்கள் விட்ராவல் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனாவில் நீங்கள் பார்ஷியல் விட்ராவல் பண்ணணும். உங்களோட ஹையர் எஜுகேஷன் பர்பஸ்க்கு அவங்களோட ஏஜ் ஆஃப் 18 yearsல நீங்கள் பார்ஷியல் விட்ராவல் பண்ணலாம். இதில் டேக்ஸ் பெனிஃபிட்டும் ஏடிசி பெனிஃபிட்ஸ் உண்டு. இதில் வர ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு செக்ஷன் 10ல் வந்து ஃப்ரீ. இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ப்ரீ மெச்சூர் க்ளோஷரும் இதில் அவைலபிள் இருக்குது. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லக்கூடிய எஸ்ஐபிக்கு முதலீடு செய்வதற்கு யார் பொதுவாகவே அதிகம் ஆர்வம் காட்டுறாங்க? இப்போ நிறைய லேடிஸ் தான் எங்களை அப்ரோச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோர். அவங்க இப்போ நிறைய லேடிஸ் இப்போது ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணினதுனால அவங்களுடைய சேவிங்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ரொம்ப தைரியமாக வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லேடிஸ்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சிட்ருக்காங்க. இப்போ லேடிஸோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் வந்து லேடிஸ் ஒர்க் பண்ணுறதுனாலையும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இப்போலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ நிறைய லேடிஸ் இன்வெஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களால் மாதம் மாதம் முதலீடு செய்ய முடியாது, ஆனால் நாங்கள் சேர்த்து வச்ச பணம் ஓரளவுக்கு கையில் முதலீடாக இருக்குது. அதை ஒரே சமயத்தில் முதலீடு செய்யணும்னா மியூச்சுவல் ஃபண்டில் எஃபெக்டிவான பிளான் ஏதாவது இருக்கா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் டூல் இருக்குது. தட் இஸ் கால்ட் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். எங்களால் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியாது. என்கிட்ட இப்போ ஒரு லம்சம் இருக்குது. அந்த லம்சம்மை நான் ரொம்ப எஃபெக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். இப்போது உங்ககிட்ட கரண்ட்டாக ஒரு 5 lakhs இருக்குது. அந்த 5 lakhsையும் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை நீங்கள் ஸ்லோவாக மந்த்லி இல்லை வீக்லி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ அந்த மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு அனதர் ஈல்டு ஜென்ரேட் பண்ணும். ஸோ உங்களோட லம்சம் மணி டைரெக்டாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெப்ளாய் பண்ண மாட்டோம். அந்த 5 lakh rupees அமௌண்ட்லேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் எவ்ரி வீக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த எவ்ரி வீக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது ஈக்விட்டி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் ஆகும். அந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் லாங்கர் ரன்னில் ஒரு 2 to 3 digits ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் இருக்குது. இவ்வளவு நேரம் எங்கள் நிலையத்துக்கு வந்து எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பெண்களுடைய சந்தேகம் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்றத ஓரளவு யூகம் பண்ணி எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி மேம். தேங்க்யூ மேம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு மிக்க மிக்க நன்றி. இதுவரை பாதுகாப்பான முதலீட்டு முறைகள் முதலீட்டு ஆலோசகர் ஜே கோட்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.